அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 17 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு மற்றும் வங்கித் துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாடு முழுவதும் இன்று நடைபெறும் பொது வேலைநிறுத்தத்தில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பங்கேற்கக்கூடாது என தலைமைச் செயலாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பங்கேற்றால் சம்பளம் நிறுத்தம், துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை என பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தலைமைச் செயலாளரான முருகானந்தம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இரண்டாவது அறிவிப்பு: திருவாரூர் மாவட்டத்தில் இன்று ஜூலை 9 மற்றும் நாளை 10ஆம் தேதிகளில் முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் என அமைச்சரான கே.என். நேரு தகவல் தெரிவித்தும் உள்ளார். சுற்றுப்பயணத்தின் போது நலத்திட்ட உதவிகளை வழங்கி புதிய கட்டடங்களையும் முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். மூன்றாவது அறிவிப்பு: தெற்கு ரயில்வே கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து ரயில் தடங்களிலும் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் பொருத்தப்படும் என விபத்து நடந்த இடத்தை ஆய்வு செய்த பின்னர் தெற்கு ரயில்வே பொது மேலாளரான சிங் உறுதியளித்துள்ளார். கடலூர் செம்மங்குப்பத்தில் இன்டர்லாக்கிங் இல்லாததால் ஏற்பட்ட விபத்தில் மாணவர்கள் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். நான்காவது அறிவிப்பு: திருவாரூரில் முதலமைச்சரின் வருகையொட்டி இன்று 9 மற்றும் நாளை 10ஆம் தேதி ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டும் உள்ளது. 2 நாட்கள் ட்ரோன் கேமரா பறப்பதற்கு தடை விதித்து மாவட்ட ஆட்சியரான மோகனச்சந்திரன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஐந்தாவது அறிவிப்பு: வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டாலும் இன்று பேருந்து சேவையில் எந்த பாதிப்பும் இருக்காது என போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பேருந்துகள் முழு அளவில் இயங்குவதை உறுதி செய்ய நேற்று பணியில் உள்ள ஓட்டுநர்கள் இன்றும் பணிக்கு வந்து நாளை பணி ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது. ஆறாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் இன்று முதல் 7 நாட்கள் பரவலாக மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு எனவும் சென்னையில் 2 நாட்களுக்கு வெப்பநிலை வெயிலானது 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டை சுற்றறிக்கும் எனவும் தெரிவித்துள்ளது. ஏழாவது அறிவிப்பு: பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளி ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு இன்று நடைபெறுகிறது. காலை 10 மணி அளவில் அந்தந்த மாவட்ட திட்ட அலுவலர் அலுவலகம் அல்லது பழங்குடியினர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. பணியிட மாறுதல் கோரி இணைய வழியில் விண்ணப்பித்தவர்கள் மட்டுமே இணையவழி பொது மாறுதல் கலந்தாய்வில் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் பழங்குடியினர் நல இயக்குனர் கூறியிருக்கிறார். எட்டாவது அறிவிப்பு: தமிழகத்தில் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படும் அரசு பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகள் இனி சமூக நீதி விடுதிகள் என்று அழைக்கப்படும் என்று முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். ஒன்பதாவது அறிவிப்பு: பிஇ, பிடெக் பட்டப்படிப்புகளில் 2025-26ஆம் கல்வியாண்டில் மாணவ மாணவியர் சேர்ப்பதற்கான கவுன்சிலிங் தொடங்கியது. பொது பிரிவுக்கான கவுன்சிலிங்கில் சிறப்பு பிரிவு மாணவ மாணவியர், மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் படை வீரர்கள் வாரிசுகள், விளையாட்டு வீரர்களுக்கு இன்று 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடக்கும் எனவும் பொது கவுன்சிலிங் இணையதளம் மூலமாக பொதுக்கல்வி, தொழில்முறை கல்வி, அரசு பள்ளி 7.5% ஒதுக்கீட்டு பிரிவுகளுக்கு 14ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரையும் நடக்கும் என்றும் இதற்கு பிறகு துணை கவுன்சிலிங் இணையதளம் மூலமாக ஆகஸ்ட் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடக்கும் எனவும் எஸ்சிஏ காலி பணியிடங்கள் எஸ்சி பிரிவினருக்கான கவுன்சிலிங் ஆனது ஆகஸ்ட் 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் நடக்கும் எனவும் அத்துடன் கவுன்சிலிங் முடிவடைகிறது எனவும் கூறப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு: திருப்புவனம் இளைஞர் மரண வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. திருப்புவனம் இளைஞர் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதாக கடந்த 1ஆம் தேதி முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இந்த உத்தரவு நேற்று அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. விரைவில் திருப்புவனம் அஜித்குமாரின் மரண வழக்கில் சிபிஐ விசாரணை தொடங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. 11வது அறிவிப்பு: தமிழகம் முழுவதும் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் கூடுதலாக 20% இடங்கள் அதிகரிப்பு. உயர்கல்வி அமைச்சரான செழியன் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார். 12வது அறிவிப்பு: 501 அங்கன்வாடி மையங்கள் மூடப்பட்டுள்ளதாக வெளியான செய்தி உண்மை இல்லை எனவும்
கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் மேலும் கூடுதலாக 44 அங்கன்வாடி மையங்கள் புதிதாக அமைக்கப்பட்டு தற்போது 54,483 அங்கன்வாடி மையங்கள் தமிழகத்தில் செயல்பட்டு வருகின்றன எனவும், மேலும் தற்போது 7,283 அங்கன்வாடி காலி பணியிடங்களை நிரப்ப அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது எனவும், அனைத்து மாவட்டங்களிலும் நேர்முக தேர்வு நடைபெற்று வருகிறது எனவும், விரைவிலேயே காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் எனவும் அமைச்சரான கீதா ஜீவன் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். 13வது அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் சாலை மற்றும் மேம்பால பணிகளை மேற்கொள்வதற்காக 7,500 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 14 புறவழி சாலைகள் அமைப்பதற்காக 1,213 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் உள்ளது. ஆற்றுப்பாலம், சாலை விரிவாக்கம், மழைநீர் வடிகால் பணிகளுக்கு 250 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆத்தூர், ஓசூரில் புறவழி சாலை அமைக்க 500 கோடியும், ஆறுகளின் குறுக்கே 6 உயர்மட்ட சாலை அமைக்க 295 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கோவையில் 348 கோடியில் 12.5 கிலோமீட்டர் புறவழி சாலை, நெல்லையில் 225 கோடியில் 12.4 கிலோமீட்டர் புறவழி சாலை அமைக்கப்படவும் உள்ளது. விருதாச்சலத்திலிருந்து தொழுதூர், கொடையிலிருந்து வத்தலகுண்டு, சிவகாசியிலிருந்து விருதுநகர் சாலைகள் 4 வழி சாலைகளாக மேம்படுத்தவும் உள்ளன. 14வது அறிவிப்பு. மதுரை மாநகராட்சியில் அனைத்து மண்டல தலைவர்களுமே ராஜினாமா செய்ய முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். மதுரை மாநகராட்சி மேயரின் கணவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதை அடுத்து மண்டல தலைவர்கள் ராஜினாமா செய்ய உத்தரவிட்டுள்ளார். தேவையான இடங்களில் தயவு தாட்சமின்றி பதவியை பறிப்பேன் எனவும் முதலமைச்சர் கூறியும் இருக்கிறார். 15வது அறிவிப்பு. தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக கும்மிடிப்பூண்டி ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கும்மிடிப்பூண்டி பொன்னேரி ரயில் இடையே பராமரிப்பு பணிகள் காரணமாக வரும் ஜூலை நாளை 10ஆம் தேதி 26 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. காலை 9:15 மணி முதல் மாலை 3:15 மணி வரை சென்னை கும்மிடிப்பூண்டி சூலூர்பேட்டை இடையே ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்படுகிறது. பயணிகள் வசதிக்காக சென்ட்ரலிருந்து பொன்னேரி, மீஞ்சூர், எண்ணூர் இடையே 14 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. 16வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் தொழில் முனைவோருக்கான ஒருநாள் டெண்டர் நடைமுறை பயிற்சியானது வரும் ஜூலை 11ஆம் தேதி நாளை மறுநாள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது எனவும், சென்னை கிண்டி இயக்கடத்தாங்கல் வளாகத்தில் பயிற்சி நடைபெறுகிறது. கடைசியாக 17வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் 3 நாள் மின்சார வாகன தொழில்நுட்பம் மற்றும் தொழில் முனைவோர் பயிற்சியானது வரும் நாளை 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை மாலை 5 மணி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. பயிற்சி நடைபெறும் இடமானது ED2 TN வளாகம், இயக்கடத்தாங்கல், கிண்டி, சென்னை 32. இந்த 17 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.